ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னுடைய மிகப்பெரிய தவறுகள், அதாவது நான் 2012, 2011, 13 அந்த 2-3 வருஷத்தில் என்னென்ன பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணணும், அதுலேருந்து நான் எப்படி தாண்டி வந்தேன், என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்ருக்கோம். இந்த டைமில் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நம்ம பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இப்போ ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி லைக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்களுடைய சப்போர்ட்ஸ் மெயின் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சேனல் வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீச் ஆகிருக்கும் அப்படின்னா இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் 100% உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா இந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் நெக்ஸ்ட்டும் உங்களுடைய சப்போர்ட் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். மேபி எந்தெந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னி பற்றி. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். 7 years லாஸ்ட் ஜேர்னி போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்னுடைய மை ட்ரேடிங் ஜேர்னி அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் ஒரு சில விஷயத்தை வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ் சொல்ல மறந்துட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை மேபி இன்னொரு டைம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் வந்து என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ நம்ம வந்து இப்போது லைவ் மார்க்கெட்லேருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ அப்படின்னா, இதை வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நான் கற்றுக்க சொல்ல என்னென்ன பிரச்சனை ஆச்சோ அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு, நான் என்னுடைய குருக்கிட்ட நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை வந்து என்கிட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது லைவ் மார்க்கெட்டில் எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக அவங்க நின்று சொந்த காலில் நின்று ட்ரேட் பண்ணுறது என்னுடைய ஆம்பிஷன். அதனால தான் வந்து என்னோட வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து ஆஸ் யூஷுவல் நானும் உங்களை மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ட்ரேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ட்ரேட் பண்ணுவேன் ஸ்டார்டிங்கில். சரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும், ஸ்டாப் லாஸ் போடாதனால லாஸஸ் அதிகமானதுனால சரி இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ 2-3 டைம் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ண கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் மேலே போகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ அதுக்கப்புறம் என்னடா அது ஸ்டாப் லாஸ் போட்டால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. சரி, நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் பண்ணலாம், ஏன்னா எப்படி தான் பண்ணலாம் பார்க்கலாமே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு லாட்டு போட்டுட்டு சப்போஸ் கீழே போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு லாட் இங்கே வாங்கிட்டு, ஸோ 2 லாட்டு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்து லாபம் வரும், இங்கே காஸ்ட் டு காஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம இது மாதிரி ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு 2வது ஸ்டேஜில் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 1 lakh லாஸ் ஆகிடுச்சின்னு எக்ஸாம்பிள், அதிகமாக லாஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 lakh லாஸ் ஆகிடுச்சுன்னா 2வது டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண சொல்ல கிட்டத்தட்ட 5 lakhs மேலே லாஸஸ் அதிகமாக தெரிஞ்சுது. அதாவது இந்த மாதிரி ட்ரேட் பண்ண சொல்ல லாஸில் ஆவரேஜ் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் லாஸில் ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ண இல்லைங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது 1க்கு 5 மடங்கு லாஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ சரி வேணாம்டா பசாமி ட்ரேடிங்கே வேணாம், நமக்கு ட்ரேடிங் செட் ஆகிறதில்ல. இதெல்லாம் 2011 ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் புரிஞ்சுங்க. 2011லேருந்து 12 வரை நான் அதுலேருந்து ஸ்ட்ரகிள் ஆன டைம். 2014 அப்புறம் சேஞ்ச் ஆச்சு. அதுவும் உங்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், என்ன சேஞ்ச் ஆச்சு, எப்படி சேஞ்ச் ஆச்சுன்ற விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதிகமாக லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் 2011, 12 கற்றுக்க ஸ்டேஜில் என்னென்னா, நான் வந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஓகே, அதாவது நிறைய விஷயம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கிறது அதிகம். அதாவது நான் கற்றுக்க போன இடத்துல என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து நான் கற்றுக்கிறது அதிகம். ஏன்னா குரூப் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க, அந்த குரூப்பில் வந்து ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த டிஸ்கஸில் கற்றுக்கிறது அதிகம். இந்த நான் கற்றுக்கிட்ட நிறைய இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து நல்ல குருக்கள் அமைஞ்சாங்க, அதாவது நல்ல குருமார்கள் அமைஞ்சாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் எதிர்பார்த்துருந்தேன். அதாவது எப்படின்னா, சார் இந்த இடத்துல விற்கலாமா, இந்த இடத்துல வாங்கலாமா, சார் என்ன சார் பண்ணலாம், இப்போது இந்த இடத்துல விற்கலாமா இல்லை இந்த இடத்துல வாங்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜில் நான் கற்றுக்கிட்டு போனவங்கக்கிட்ட. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் அவங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்துருந்தேன்.
இப்போது லைவ் மார்க்கெட்டில் அவங்க வந்து அந்த பிஸியில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா அதெல்லாம் யோசனை பண்ணலாம் இப்போது. ஏன்னா நம்ம தான் காசு கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு 50,000 ஃபீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க நமக்கு சொல்லித்தான் தந்தாகணும் அப்படின்ற ஒரு இதில் போயிருந்தேன். இப்போ அவங்க வேறு பிஸியில் இருப்பாங்க, வேறு ஸ்டூடெண்ட் சொல்லித்தரும், ஏதோ சம் பர்சனல் ஒர்க்கில் அவங்க இருப்பாங்க. நம்ம வந்து அந்த டைமில் லைவ் மார்க்கெட்டில் அவங்கள வந்து பிஸி பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவங்கள ரிக்வஸ்ட்டும் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் வந்து அப்போ தெரியாது அப்போ எனக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா போகலாமா வாயிடலாமான்னு கேட்டோம்னா இப்போ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும், அதுக்குள்ளே ப்ரைஸ் மூவ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா. இந்த நிலைமை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா லைவ் மார்க்கெட்டில் அவங்களே சொந்தமாக சுயமாக டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டியூன் பண்ணிகிட்டு இருக்கேன் நினைப்போம். இப்போ 45 days கிளாஸ் இருந்தால் 45 days கிளாஸ் முடியறதில்ல. அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் என்னத்துக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹோம்ஒர்க் கொடுக்குதுன்னு அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் அதில் நம்ம எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தது. இப்போது தப்புலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷனில் அதிகமாக அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. 7 years லாஸ்ட் வீடியோ பாருங்கள். என்னுடைய என்ட்ரியை வந்து ஆப்ஷன் பையிங்கில் தான் போனது பாருங்கள். எது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்டோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தது. அதுதான் அந்த 7 years லாஸ்ட்டில் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு சார் அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அப்படின்னு போர் அடிக்கும். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் ஒரு டைம். எடுத்த உடனே ஆப்ஷன் பையிங் போயிட்டேன். ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் எல்லாமே லாஸ் தான். கிட்டத்தட்ட 2007 2011 12 கம்ப்ளீட் லாஸ், எல்லாமே லாஸ். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா, ஸ்டடிலாம் பண்ண கற்றுக்கிட்டேன். எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு சார்ட் ரீடிங் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு, எல்லாம் ஓகே. இப்போ நான் வந்து என்னுடைய சார் கேட்டேன், நான் வந்து இந்த இடத்துல எடுக்கலாமா வேணாமல் சொல்லி கேட்டப்போ அந்த ரிப்ளைஸ் வரல. அவங்க தப்பு சொல்ல முடியாது அவங்கள. ஏன்னா அந்த டைம் இன்ஸ்டண்ட்டாக உடனே ரிப்ளை பண்ண முடியாது இல்லை யாராலையும். அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நாம தான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் கேட்கணும். பிரச்சனை என்னென்ன நல்லா கவனிங்க. நம்ம தான் கற்றுக்கிட்டு ஏன் அவர்கிட்ட ஹெல்ப் வேணும்னா நாம் அந்த ஸ்டாப் லாஸை கொடுக்க மனசு வரல. பிரச்சனை எங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அந்த ஸ்டாப் லாஸை கொடுக்க மனசு வரல. அப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா கூட நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டடியில் ஒரு ரியலாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை ஏற்றுக்க சிஸ்டம் க்ளோஸ் பண்ண மனசு வரல. ரியல் ட்ரேடிங் பண்ணாத சொல்ல நம்ம கற்றுக்க சொல்ல ஓகே ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு, இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு, எழுதுவோம், புக்கில் எழுதுவோம், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவோம், எல்லாம் ஓகே ஆகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து எமோஷனல் வேலை செய்யாது, நம்ம உண்மையான பணம் வந்து போகாது அந்த இடத்துல. ஸோ உண்மையான பணம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஸ்டடி வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடும். நீங்கள் யார்கிட்டனா கற்றுங்க, நீங்கள் என்கிட்டனா கற்றுங்க, வேறு யார்கிட்டனா கற்றுங்க, எங்கன்னா போய் கற்றுட்டு வாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக சொல்ல என்ன, நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் ஒன்றுமே உங்கள் மைண்டில் ஏறாது, கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடும், 0. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, என்னுடைய லாஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணும், எனக்கு இன்றைக்கி இந்த லாஸை நான் ரிகவர் பண்ணணும், இந்த ட்ரேடில் நான் ரிகவர் பண்ணணும். அப்போ என்ன உங்களை பிளாங்க் ஆகிடுச்சு. நீங்கள் எதை வச்சு நீங்கள் லாஸ் ரிகவர் பண்ணுவீங்க? நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுச்சு, எதுவுமே உங்கள் மைண்டில் வேலை செய்யாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் அனுபவப்பட்டது அது. நான் அதெல்லாம் உங்கள் கூட இந்த விஷயம் ஷேர் பண்ணேன். இதை நான் எப்படி வெளியே வந்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த லாஸை வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வேறு, கொடுத்துட்டு அதை ஃபீல் பண்ணுறது வேறு, அதை உணர்றது வேறு. அப்போ என்ன ஆகுனா எனக்கு நல்லா ஸ்டடி பண்ண வரும், எல்லாமே தெரியும், எல்லாம் பக்காவாக தெரியும். ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட்டானோடனே தெரிஞ்சதெல்லாம் பிளாங்க் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள், ஒரே ஒரு லாஜிக் புரிஞ்சுங்க. சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சரி. இப்போ கிட்டத்தட்ட 250 பேர் இருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும் பரவாயில்ல, டார்கெட் ஹிட் ஆகணும் பரவாயில்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், கம்பல்சரி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். சார் பேப்பர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அந்த 3 மாதம் ப்ராக்டிஸ் கொடுக்கலைங்களா, அந்த 3 மாதத்தில் வந்து சார் நான் வந்து பேப்பர் ட்ரேட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓவர் ட்ரேடிங் பண்ணலை அப்படின்வாங்க. சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். சார் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். பேப்பர் ட்ரேட் பண்ணால் கூட சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்றது வந்து ஹேபிட், ப்ராக்டிஸ் ஆகணும். அந்த 90 நாள் நீங்கள் பண்ண சொல்லி சிஸ்டம் க்ளோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் ஆழ் மனசில் பதியணும். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுறீங்க இல்லைங்களா,
நல்லா ஸ்டடி பண்ணுறது என்ன ஆகுனா பிளாங்க் ஆகக்கூடாது, நம்ம ஸ்டடி பிளாங்க் ஆகக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எஸ்எல் ஹிட் ஆகுது உங்கள் ஸ்டடி ஓப்பன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா 3 மணி நேரம், மேபி ஒரு நாள் கூட ஆகலாம். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டடி கம்ப்ளீட்டாக வெளியே வரதுக்கு ஒரு நாள் கூட ஆகலாம். அதான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி நாள் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ மறுநாள் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டாப்பில் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா 2வது நாள் உங்களோட ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிளாங்காக இருந்தது ஓப்பன் ஆகிடும். ஸோ நேற்றோடைய லாஸை மறுநாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பக்காவாக நீங்களாக இருப்பீங்க. ஆனால் அன்றைக்கே நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்ல நீங்களாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிளாங்க் ஆகிடும், உங்களுக்கு ஸ்டடி பண்ண தெரியாது. கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டுருக்கோம், ஆனால் விட்டுடுவீங்க. மேபி உங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கூட அது நீங்கள் ஒரு 10 பாயிண்டில் வெளியே வந்துருங்க, ஆனால் 100 பாயிண்ட் போகும். ஆனால் அதே நீங்கள் மறுநாள் பண்ணிங்கன்னா அந்த 100 பாயிண்ட் உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட் நாளே உங்களால் அந்த ட்ரேடிங் கேட்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ எதுக்காகனா நம்மளோட 25K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். மேபி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா 25K சப்ஸ்கிரைபர் வந்தப்பறம் தான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு கிடையாது, எப்போ வேணாலும் சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக 25K சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன். அது நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், எப்போ வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸும் தெரிவிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வெபினாருக்கு ரீடெஸ்ட்மெண்ட் வருது, இந்த பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், இந்த பக்கம் ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது, இங்கெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். இப்போது 43,600 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இப்போ இன்றைக்கி மார்னிங் அப்டேட் என்ன பண்ணியிருந்தேன், இந்த லெவல் கரெக்டான மேலே போகும்னு சொல்லி மேலே போச்சு. இங்கே ஆல்ரெடி கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கேப் அப் ஓப்பன் என்ன ஆகும், மேலே உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, மேலே 43,700 பார்த்துக்கலாம். ஆனால் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகலை. ஸோ அங்கே வீக்னஸ் தெரியுது. அப்போ என்ன ஆகும், ஏன் வீக்னஸ் தெரியுது இடத்துல, ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் இது லைவ் ஸ்க்ரீன். ஓகேங்களா? அதாவது எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணது, 9:36 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் வந்து சென்ட் பண்ணுது. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து 0.5 இருக்குது. சரி, இப்போ அடுத்த விலை என்ன ஆகும், ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வருதா, எது வரல வருது பாருங்கள். ஃபஸ்ட் லெவல், அதாவது கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய கண்டிஷன் என்ன, கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், எல்லாமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன் பை ஒன்னாக அந்த 1.5 மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஸ்டடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோட முடியுது கிடையாது. அதுக்கப்புறம் 3 மாதம் ப்ராக்டிஸ் வேறு நடக்கும். சரி, இந்த கேப் ரீஃபில் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேப் ரீஃபில் ஆகிடுச்சு, இந்த இடத்துல வந்து பை எடுப்பாங்க, இந்த இடத்துல கேப் ரீஃபில் ஆகிடுச்சு, இந்த மேலே போகும் அப்படின்வாங்க. ஆக்சுவலி நான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும், அகைன் கீழே தான் வரும். அதான் உங்களுக்கு இந்த லெவல் கூட போட்டிருக்கேன் பாருங்கள், செகண்ட் லெவல் வித் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ரீஃபில் ஆகிடுச்சு, மேலே போகும் பை பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் திங்க் பண்ணுறது காமன் மார்க்கெட்டிங் யோசனை. ஓகேங்க, ஓகே, இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் கூட சில டைம் நான் அனுப்புவேன். இப்போ எல்லா டைமில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியாது, ஒரு சில டைமில் அனுப்புவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ட்ராப் ஆச்சுன்னு பாருங்கள், 1 மினிட் டைம் ஃப்ரேம் இது. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுதான் சொல்லுறது, மார்க்கெட் ஒரு விஷயம் காமிக்குதுன்னா அது பொய்யாக இருக்கலாம். மேபி இந்த இடத்துல மேலே போய்ட்டு அகைன் வந்து செகண்ட் லெவல். இது வந்து ஒரு நாள் 2 நாளில் வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வருஷம் ஆனால் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். மேபி உங்களுக்கு இன்னும் ஆர்வமாக குயிக்காக பண்ணுறீங்கன்னா 6 மாதம் வரலாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதுலேருந்து என்னென்ன பிரச்சனை சொன்னீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி எதிர்கொண்டு அப்படின்னா அந்த 2012 நினைக்கிறேன், ஐ திங்க் 2012 தான் நான் ஒரு மாதம் என்னுடைய ஸ்டாப் லாஸ் மட்டுமே கொடுக்கணுன்றதை டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஒரு மாதம் வந்து என்னுடைய லாஸஸ் என்னவோ ஒரு 20,000 ருபீஸ் வந்து நான் முழுசாக மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறேன். என்னுடைய காசை நான் வந்து முழுசாக நான் ஸ்டாப் லாஸ் மூலமாக நான் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னுடைய ஒரு பைசா வேணாம், முழுசாக நான் செலவு பண்ண போகிறேன். நான் என்னுடைய செலவு வந்து மார்க்கெட்டுக்கு நான் செலவு பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணுது. ஒரு சிலருக்கு வந்து காமெடியாக தெரியலாம், ஒரு சிலர் சிரிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் நான் வெளியே வந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வர சொல்ல எனக்கு நிறைய மாறுதல் தெரிஞ்சிச்சு, நான் நல்லா உணர்ந்தேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் பார்த்தா பயம் வரல எனக்கு. ஏன்னா நான் வந்து அந்த 20,000 ரூபாய் முழுசாக மார்க்கெட்டு செலவு பண்ணனே கொடுத்தது, நான் வேணும்னே கொடுத்தேன், செலவு பண்ணேன். 1000 டிவைட் பண்ணிக்கோங்க, எத்தனை ட்ரேடுன்னு சொல்லலாம், 500 டிவைட் பண்ணிங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி வேணும் அதை டிவைட் பண்ணி முழுசாக மார்க்கெட்டுக்கு கொடுங்க. சரி, இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி கொடுக்கணும்,
உங்களுடைய செட்டப் என்னென்ன உங்களுக்கு டீச்சர்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். அந்த ஸ்டாப் லாஸை சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணாங்களா, ரைட், உங்களுக்கு அந்த எம் பேட்டர்னோட ஹையை உங்களுக்கு என்ன வயசில் அந்த எஸ்எல்ல கொடுங்க. 20 அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கொடுங்க. 20 ட்ரேட்னா 20 ட்ரேட் இன்ட்டு அது என்னவோ அந்த மாதிரி. ஒரு நாளைக்கு எம் பேட்டர்ன் வரும், ஒரு நாளைக்கு டபிள்யூ பேட்டர்ன் வரும், ஒரு நாளைக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும், ஒரு நாளைக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரும். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் உங்களுக்கு என்ன லோவோ அந்த லோவை ஸ்டாப் லாஸாக கொடுங்க. இந்த மாதிரி 20 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. அந்த மாத கடைசியில் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் தான் கொடுக்கணும், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் கேட்கலாம் நிறைய பேர், சார் ஸ்டாப் லாஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க, இந்த டார்கெட்டு அப்படின்வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேருடைய என்ன எதிர்பார்ப்புனா 90% எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த மாதிரி மைண்ட் செட் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்றத விட நம்ம கையிலேருந்து எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம கையிலேருந்து எவ்வளோ போகும், நம்ம கெப்பாசிட்டி நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் உங்களுடைய ப்ராஃபிட் சைட் ஸ்க்ரீனை மாதம் கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாதம் வெறும் 5% சம்பாதிங்க. ஃபஸ்ட்டு மாதம் நான் சொல்லுறதுனா வெறும் 5% சம்பாதிங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த அளவுக்கு உங்களுக்கு மெய்சில் இருக்கும் அந்த 5%. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லாஸ்லேயே இருந்து பழகிட்டவங்க. இந்த 5% ப்ராஃபிட் பார்த்தோன்னே ஆஹா நம்ம நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தாண்டி நம்ம 5% ப்ராஃபிட்டில் வந்திருக்குமேன்ற ஒரு விஷயம் வரப்போ அது லெவல் வேறு மாதிரி போகும். அதுக்கப்புறம் 50% இல்லை 100% எத்தனை பர்சன்ட் சம்பாதிங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுடைய டேலண்ட் எடுத்து. ஆனால் எடுத்த உடனே எனக்கு இந்த ட்ரேடில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத விட்டுட்டு இந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ நஷ்டமாகும், அவ்வளோ சிம்பிள் லாஜிக். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாப் லாஸை அதிகமாக கொடுங்க. மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் கொடுத்து பழகிங்க. செட்டப்போட சும்மா கண்ட இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்து பழகிங்கன்னு சொல்ல வரல. லாஜிக் வேணும். ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு லாஜிக்கோட எழுதுங்க, மென்ஷன் பண்ணுங்கள், லாஜிக்கோடு எழுதி வைங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னத்துக்கு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண 6 மாதம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். 6 மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதே தான். இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, டாப் 20 குரூப். ஓகே, என்ன ரீசனுக்காக ட்ரேட் எடுத்தாங்க டோட்டலாக மென்ஷன் பண்ணவங்க. ஓகேங்களா? இது மாதிரி அவங்களுக்குள்ள குரூப் ஸ்டடி இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அந்த எஸ்எல் கொடுக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.